கிட்டத்தட்ட ஐபிஎல் பாதி சீசனுக்கு மேலே போயிடுச்சு. பாதி சீசன் அப்படின்னா 35 மேட்சுக்கு மேலே போயிடுச்சு. இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் எந்தெந்த டீம் பிளே ஆஃப் சான்ஸ் இருக்கும்? இப்போ எல்லாருமே மைண்டில் ஓடுறது மேட்ச் எம்ஐ சிஎஸ்கே ஆர்சிபி தோத்தா உடனே ராஜ்பிரியன் சேனலுக்கு போயிடுவோம், குஜிலி மஸ்து பண்ணிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காமெடியில் அந்த லாஜிக்கில் போயிட்டுருக்கோம். ஐபிஎல் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் இருக்கா எல்லாருக்குமே அப்படின்னா கிடையாது. ஏன்னா 200 250 300 அதுக்கிட்டே போயிட்டு இருக்கிறது ஓடிஐ டோட்டல் மாதிரி. அந்த மேட்சை பார்க்குற இன்ட்ரெஸ்ட் இல்லை, பவுலர்ஸ் கேமாகவே தெரியல. சிஎஸ்கேஎம்ஐ வந்தால் எல்லாருமே ராஜ்பிரியன் சேனல் போயிடுவோம். ஓகேவா? பட் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் இவ்வளோ மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. ஐபிஎல்ல இதுக்கப்புறம் எந்தெந்த டீம் பிளே ஆஃப் சான்சஸ் இருக்கும்? ஓகேவா? டாப் 2 பொசிஷன்ஸில் சான்சஸ் யார் இருக்கும், அதுக்கப்புறம் 3rd and 4th வாய்ப்பு இருக்கும், எலிமினேட்டர் சான்ஸ் யார் இருக்கும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ போகிறது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். கிட்டத்தட்ட 10 டீமுங்க. ஓகேவா? பஞ்சாப் கிங்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், 10 டீமு டாப் 4 பிளே ஆஃப் சான்சஸ். ஓகேவா? அதில் டாப் 2 அது வந்து குவாலிஃபை 1ங்கிற மாதிரி ஆடுவாங்க. குவாலிஃபை 1ல் 1 and 2க்கு நல்ல அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸுக்கு நீங்கள் ஒரு மேட்ச் தோத்தாலுமே குவாலிஃபை 1ல் இன்னொரு சான்சஸ் இருக்கும். 3rd and 4th எலிமினேட்டர், அந்த 2 டீமில் ஏதாவது ஒரு டீம் வெளியே போய்டும் எலிமினேட்டரில். அதில் ஜெயிச்சுட்டு வரவங்க குவாலிஃபை 2ல் ஆடுவாங்க. குவாலிஃபை 2ல் ஆடும்போது குவாலிஃபை 1 and 2ல் தோற்றவங்க வந்து ஆடுவாங்க. அதுதான் குவாலிஃபை 2, மேபி செமிஃபைனல் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். குவாலிஃபை 1ங்கிறத செமிஃபைனல் 1ன்னு வச்சுக்கலாம், குவாலிஃபை 2 அப்படிங்கிறத செமிஃபைனல் 2ன்னு வச்சுக்கலாம். அதில் ஜெயிக்கிறவங்க குவாலிஃபை 1ல் ஜெயிச்சவங்க டேரெக்டாக ஃபைனல் போவாங்க. அதுலேருந்து வரவங்க தான் ஃபைனலுக்கு வருவாங்க, குவாலிஃபை 2வில் ஜெயிக்கிறவங்க. இதுதான் ப்ரொசீஜர். அதனால் அந்த டாப் 2க்கு கண்டிப்பாக எல்லாரும் போட்டி போடுவாங்க. ஓகேவா? இது வந்து சிம்பிளான ஒரு லாஜிக். பஞ்சாப் கிங்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க தான் வந்து டாப் ஆஃப் தி பாயிண்ட்ஸ் டேபிளில் இருக்காங்க. 13 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. 8 மேட்ச் ஆடி 6 மேட்ச் வின்னு, 1 லாஸு. நெட் ரன் ரேட்டு செம்மையாகவே இருக்குது, +1.043. ஒரு மேட்ச் வந்து மழையால் கைவிடப்பட்டது. ஓகேவா? அதனால் வந்து இவங்க மேக்ஸிமம் இன்னும் 6 மேட்ச் வந்து ஆட போகிறாங்க. அதில் 2 மேட்ச் வின் பண்ணாலே போதுமானது. டாப் 4 கண்டிப்பாக போதுமானது. இன்னும் ஒரு மேட்ச் மேபி ஜெயிச்சா ஓகே ஒரு 19 பாயிண்ட்ஸ் வரும்போது டாப் 2 கண்டிப்பாக கரெக்டாக அவங்களுக்கு வந்து ஷெட்யூல் ஆகிடும். ஷெட்யூல் ஆகிறத அங்கே உட்காந்துக்கலாம். ஓகேவா? இதுக்கப்புறம் உங்களுக்கு பேலன்ஸ் என்னென்ன மேட்ச் இருக்குது அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸோடைய ஒரு மேட்ச்சு, எஸ்ஆர்ஹெச்சோட 1, டெல்லி கேபிட்டல்ஸோட 1, எம்ஐயோட 1, ஆர்சிபியோட 1, எல்ஹெச்சியோட 1. இதுக்கப்புறம் அவங்க பிளே ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாதுன்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா வரக்கூடிய எல்லா மேட்சும் தோக்கணும். இப்போது ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த மாதிரி டீம்லாம் நிறைய முறை அந்த பாதி சீசனுக்கு முன்னாடி அந்த டாப்லேயே இருப்பாங்க. 6 மேட்ச் 5 வின்னு, 7 மேட்ச்சில் 6 வின்னுப்பாங்க. கடைசி அடுத்த 6 மேட்ச் தோற்றுருவாங்க. ஆர்ஆர் இருக்கட்டும், பஞ்சாப், டெல்லி, இந்த மாதிரி நிறைய டீம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா ஆடுவாங்க, செகண்ட் ஹாஃபில் அப்படியே டோட்டலாக டேமேஜ் ஆகி பிளே ஆஃப்லேருந்து வெளில போவாங்க. பஞ்சாப் கிங்ஸ் இருக்கக்கூடிய ஃபார்முக்கு, பேட்டிங் பவுலிங்க்கு கண்டிப்பாக பிளே ஆஃப் போடுவாங்க. 90% சான்சஸ் ஆஃப் இருக்குது பஞ்சாப் கிங்ஸ் பிளே ஆஃப் போவாங்க. டாப் 2 கண்டிப்பாக முடிப்பாங்கன்னு எதிர்பார்ப்பு இருக்குது, லாஸ்ட் சீசன் மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். 8 மேட்ச்சில் 6 மேட்ச் வின்னு, 2 லாஸு. ரன் ரேட்டு செம்மையாக இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் டெல்லியோட வின் பண்ணதுனால +1.919, 12 பாயிண்ட். இவங்களுக்கு இன்னும் 6 மேட்ச் இருக்குது. அதில் 2 வின் பண்ணாலே டாப் 4 கண்டிப்பாக முடியும். 6 மேட்ச்சில் 3 வின் பண்ணால் டாப் 2 கண்டிப்பாக பொசிஷன் நல்லாயிருக்கும். இதே ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணால். ஜிடியோட ஒரு மேட்ச்சு, எல்ஹெச்சியோட ஒரு மேட்ச்சு, எம்ஐயோட ஒரு மேட்ச்சு, கேகேஆரோட ஒரு மேட்ச்சு, பஞ்சாப் கிங்ஸோட ஒரு மேட்ச்சு, எஸ்ஆர்ஹெச்சோட ஒரு மேட்ச் இருக்குது. ஆர்சிபியை பொறுத்த அளவுக்கு கண்டிப்பாக பிளே ஆஃப் சான்சஸ் இந்த சீசனில் அதிகம். மேபி ஏதாவது குருட்டா முட்டா ஏதாவது பண்ணி 6 மேட்ச்சில் ஒரு 1 ஜெயிச்சு மீதெல்லாம் லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பிளே ஆஃப்லேருந்து வெளில போவாங்க. மேக்ஸிமம் சான்சஸ் கம்மி தான். லாஸ்ட் சீசன் மாதிரி ஆர்சிபி வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் ஃபைனல் சான்சஸ் இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறது. ஏன்னா ஆர்சிபி பேட்டிங் பவுலிங் எல்லாமே சூப்பராக இருக்குது, கண்டிஷன்ஸ் எல்லாமே ஃபேவராக இருக்குது, கேப்டன்சி எக்ஸ்ட்ராவாக இருக்குது, எல்லாருமே நல்லா பவர் ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது, பேட்டிங் பவுலிங் எல்லாத்தையுமே ப்ராப்பராக கைட்லைன்ஸ் பண்ணி மேட்சை இப்போ கொண்டு போகிறாங்க. ஐ திங்க் இதுக்கப்புறம் ஒரு சில வருடங்கள் சிஎஸ்கேஎம்ஐக்கு ஆப்போனண்ட்டாக இருக்கக்கூடியது பஞ்சாப் கிங்ஸ், ஆர்சிபியாக இருக்கலாம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த டீமு தான் வந்து அந்த 250 280 டோட்டலை வந்து அந்த எல்லா டீமுக்கும் மைண்டில் கொண்டு வந்தது. முன்னாடி இருந்த டீம் என்னென்னா 200 180 அடித்தா பெரிய டோட்டல் நினச்சிட்டு இருந்தோம். இந்த டீம் வந்து வர பால்லாம் அடிச்சு அந்த கிரிக்கெட்டோடைய டெக்னாலஜியை மாற்றினது எஸ்ஆர்எஸ் டீம் தான். 9 மேட்ச் ஆடிருக்காங்க, 6 வின்னு 3 லாஸு. ரன் ரேட்டு +0.832, 12 பாயிண்ட். கிட்டத்தட்ட உங்களுக்கு 5 மேட்ச் ரிமைனிங் இருக்குது. இதில் 2 வின் பண்ணால் பிளே ஆஃப் கண்டிப்பாக போயிடுவாங்க. 5ல் 3 வின் பண்ணால் டாப் 2 கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ணலாம். கேகேஆரோடைய ஒரு மேட்ச்சு, பஞ்சாப் கிங்ஸோடைய ஒரு மேட்ச்சு, ஜிடியோட ஒரு மேட்ச்சு, சிஎஸ்கேவோட ஒரு மேட்ச்சு, ஆர்சிபியோட ஒரு மேட்ச்சு. எஸ்ஆர்ஹெச் டெஃபினெட்லி பிளே ஆஃப் போவாங்க கண்டிப்பாக. பவுலிங் கொஞ்சம் வீக்காக இருந்தாலுமே பேட் கமின்ஸு, ஒரு சில பிளேயர்ஸ், மலிங்கா நல்லா ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. பேட்டிங் ஹெவியாக இருக்குது.
யங்ஸ்டர்ஸுக்கு அன்கிட் வர்மா, அரோரா, நிதிஷ்குமார் ரெட்டி இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். இந்தியன் லைனப்பு, டாப் லைனப்பும் நல்லா பவர் ஆஃப் ஹிட்டிங் இருக்கிறதுனால பிளே ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்பு சன்ரைசர்ஸ் பார்த்துக்கு இருக்குது. ராஜஸ்தான் ராயல்ஸ் இது ஞாபகம் வரும் நான் சொன்னோன்னே. வைபவ் சூரியவன்ஷால ஆர்ஆர் கொஞ்சம் நல்லா பாயிண்ட்ஸ் டேபிளில் நல்லா போயிட்டுருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் டீமு ரியான் பராக் அந்த சிகரெட் அடிச்சு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 9 மேட்ச்சில் 6 வின்னு 3 லாஸு, ரன் ரேட்டு ப்ளஸ் 0.619, 12 பாயிண்டோடு இருக்காங்க. கிட்டத்தட்ட 5 மேட்ச் அவங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது. அதில் 2 வின் பண்ணால் பிளே ஆஃப் சான்சஸ் அதிகம். இதே ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணால் டிசியோட ஒரு மேட்ச்சு, ஜிடியோட ஒரு மேட்ச்சு, அடுத்து டிசியோட ஒரு மேட்ச்சு, கிட்டத்தட்ட 2 மேட்ச் டிசியோட ஆடுறாங்க. எல்எஸ்ஜியோட ஒரு மேட்ச்சு, எம்ஐயோட ஒரு மேட்ச்சு. ஓகேவா? கிட்டத்தட்ட இவங்க பிளே ஆஃப் டாப் 4க்கு வாய்ப்பு மேக்ஸிமம் இருக்குது. டாப் 2க்கு போகணும் அப்படின்னா 5ல் 3 ஜெயிக்கணும், 50% மேலே ஜெயிக்கணும். அப்படிங்கிறனால ஆர்ஆர் வரக்கூடிய மேட்சஸ் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். டாப் 4 ஆல்ரெடி செலக்ட் ஆன மாதிரி தான் இருக்குது. ஒரு சில டீம் உள்ளே வரலாம், அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். குஜராத் டைட்டன்ஸ் ஹர்திக் பாண்டியா இருந்தப்போ எப்படி இருந்த டீமு, அவர் போன அப்புறம் பேட்டிங் பவுலிங் எல்லாம் கொலாப்ஸு. சுப்மன் கில் ஓரளவு கொண்டு வராரு பிளே ஆஃபுக்கு. இவர் தலைமையில் இந்த சீசனில் 8 மேட்ச் ஆடிருக்காங்க, பாதிக்கு பாதி வின் அண்ட் லாஸ். 4 வின்னு 4 லாஸு, ரன் ரேட்டு கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு, -0.475, 8 பாயிண்ட். ஜிடிக்கு இன்னும் 6 மேட்சஸ் இருக்குது. அதில் 4 வின் பண்ணால் பிளே ஆஃப் வாய்ப்பு அந்த டாப் 4க்கு தான். ஓகேவா? இதில் 6 மேட்ச்சில் 6 ஜெயிச்சாங்க அப்படின்னா அது மிராக்கல் தான். டாப் 2 கண்டிப்பாக முடிக்கலாம். இந்த ஒரு டீமுக்கும் கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக 6 மேட்ச்சில் கண்டிப்பாக 5 ஜெயிச்சா டாப் 2 பொசிஷன்ஸ், 4 ஜெயிச்சா டாப் 4. ஆர்சிபி பஞ்சாப் கிங்ஸோட ஒரு மேட்ச்சு, ஆர்ஆரோடைய ஒரு மேட்ச்சு, எஸ்ஆர்ஹெச்சோட ஒரு மேட்ச்சு, கேகேஆரோட ஒரு மேட்ச்சு, சிஎஸ்கேவோட ஒரு மேட்ச்சு. சுப்மன் கில் என்ன பண்ணுறாருங்கிறத பார்க்கலாம். கொஞ்சம் அந்த டாப் 4ல் இந்த ஒரு டீம் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு காலத்தில் எப்படி இருந்தீங்க முதலாளி அப்படிங்கிற மாதிரி இப்படி ஆயிடுச்சு. 8 மேட்ச் ஆடிருக்காங்க, 3 வின்னு 5 லாஸு, ரன் ரேட்டு -0.121, 6 பாயிண்ட். கிட்டத்தட்ட அவங்களுக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இருக்கிற பேட்டிங் பவுலிங் அண்டு ஃபீல்டிங்கில் பார்த்தா கம்மி தான். என்ன ப்ரோ நீ என்ன ஆர்சிபி ஃபேனா? ரியாலிட்டியை சொல்கிறது தான் நான் சொல்கிறேன், நியூஸாக கன்வெர்ட் பண்ணி சொல்கிறேன். அவங்களுக்கு இன்னும் 6 மேட்ச் இருக்குது, அதில் 5 வின் பண்ணணும் பிளே ஆஃபுக்கே டாப் 4க்கு போகணும் அப்படின்னாலே 6ல் 6 ஜெயிச்சா டாப் 2 கன்ஃபார்ம். அது அத்திப்பூ இருக்கிற மாதிரி தான். என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம். எம்ஐயோட ஒரு மேட்ச் இருக்குது, கிட்டத்தட்ட பக்கத்துலேயே தான் இருக்குது. டெல்லி கேபிட்டல்ஸோட ஒன்று, எல்ஐஜியோட பேக் டு பேக் 2 மேட்ச் இருக்குது, எஸ்ஆர்ஹெச்சோட ஒரு மேட்ச் இருக்குது, ஜிடியோட ஒரு மேட்ச் இருக்குது. எல்ஐஜி கூட ஓரளவுக்கு ஜெயிச்சிடுவோன்னு வச்சுங்களேன். எஸ்ஆர்ஹெச், டிசி, எம்ஐ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க. 6ல் 5 ஜெயிச்சாதான், 6ல் 4 ஜெயிச்சா அப்படின்னா ஜெயிச்சா ஓகே. மற்றவங்களுடைய டீமுடைய பர்ஃபார்மன்ஸ், அவங்களுடைய வின் அண்ட் லாஸஸை நம்ம பார்த்து தான் அதை வந்து நம்ம முடிவு பண்ண முடியும். சிஎஸ்கே என்ன பண்ணுறாங்கிறத பொறுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் சீசன் மேபி கேப்டன் ஏதாவது மாற்றுறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். டோனி வருவாரா அப்படிங்கிறத கீழே பதிவு பண்ணுங்கள். டெல்லி கேபிட்டல்ஸ் 8 மேட்ச்சில் 3 வின்னு 5 லாஸு, -1.060, நல்லா ரன் ரேட்டு தான் இருந்தது. ஆர்சிபியோட விட்டாங்க, அதே 6 பாயிண்ட்டு. சிஎஸ்கேவுடைய நிலைமை தான், ஆனால் ரன் ரேட்டு -1ல் இருக்குது, அவங்க -0.12ல் இருக்குது. இதுதான் டிஃப்ரெண்ட்டு. இவங்களுக்கும் பேலன்ஸ் 6 மேட்ச் இருக்குது, 5 வின் பண்ணணும் பிளே ஆஃப் டாப் 4க்கு, டாப் 3 and 4க்கு. டாப் 4னா 3 and 4க்கே இதான் சான்ஸு. ஆர்ஆரோட ஒரு மேட்ச்சு, சிஎஸ்கேவோட ஒரு மேட்ச்சு, கேகேஆரோட ஒரு மேட்ச்சு, பஞ்சாப் கிங்ஸோட ஒரு மேட்ச்சு, ஆர்ஆரோட ஒரு மேட்ச்சு, கேகேஆரோட கடைசியாக ஃபைனலாக 2 மேட்ச். அப்படின்னா கேகேஆரோட 1 and 2 2 மேட்ச் கேகேஆரோட ஆடுறாங்க. ஓகே, ஆர்ஆரோட 2, சிஎஸ்கே பஞ்சாப் கிங்ஸோட 1 ஆடுறாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் அந்த 2 பாலுக்கு ஒரு ரன் மேபி ஜிடியோட அடிச்சிருந்தா 8க்கு 4 and 4 இருந்திருக்கும். மேபி பிளே ஆஃப் இன்னும் கொஞ்சம் கிட்ட இருந்திருக்கலாம். அதில் பெரிய அளவில் ஒரு டிஃபிகல்ட்டாக டேசிக்கு வந்து முடிஞ்சு. பிளே ஆஃப் வாய்ப்பு 10%, சிஎஸ்கேக்கு ஒரு 20% வச்சு இதுதான் வாய்ப்பு இருக்குமே. டெல்லிக்கு அந்த சீசன் ஆகலாம் அப்படிங்கிறது கொஷின். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 2024ல் சாம்பியன்ஸ். அதுக்கப்புறம் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. காரணம் ஸ்ரேயஸ் ஐயர் வெளில போனார். 2024 டீம் காம்பினேஷன் கரெக்டாக இருந்தது, கரெக்டாக ஃபைனல் வந்து கப் அடித்தாங்க. பட் ஆனால் ஒரு கேப்டன்சி கரெக்டாக இல்லைன்னா எப்படி போகும் டீமுங்கிறது ஒரு எக்ஸாம்பிளாக வந்துச்சு. கேகேஆரை பொறுத்தளவுக்கு 8 மேட்ச்சில் 2 வின்னு 5 லாஸு, ஒரு மேட்ச் நோ ரிசல்ட்டு. ரன் ரேட்டு கொஞ்சம் -0.71ல் இருக்குது, 5 பாயிண்ட் வந்து எடுத்திருக்காரு. அப்போ 6 மேட்ச்சில் 6 ஜெயிக்கணும். அப்படி ஜெயிச்சா 17 பாயிண்ட் வருவாங்க. அப்படி 5 மேட்ச் ஜெயிச்சா 15 பாயிண்ட்டு. மற்ற டீமோடைய வின் அண்ட் லாஸை நம்ம கம்பேர் பண்ணி தான் அவங்க பிளே ஆஃப் டாப் 3, 4 வருவாங்கன்னு ஒரு கண்டிஷன்ஸ். மேக்ஸிமம் எல்லா மேட்சும் ஜெயிக்கணும்,
அப்படி ஜெயிச்சு அவங்க டாப் 2 போகணும் அப்படின்னாலுமே வின் அண்ட் லாஸை மற்ற டீமை வந்து பார்க்கணும். அவங்களுக்கு பேலன்ஸ் என்னென்ன மேட்ச் இருக்குன்னா எஸ்ஆர்ஹெச் ஒரு மேட்ச், சிடி கேபிட்டல்ஸோட ஒன்று, ஆர்யோட ஒன்று இருக்குது, ஜிடியோட ஒன்று இருக்குது, எம்ஐயோட ஒன்று இருக்குது, மறுபடியும் டி கடைசியாக ஒரு மேட்ச் வந்து இருக்குது. இந்த சீசனில் கேகேஆருக்கு சான்சஸ் 2% நான் கொடுப்பேன். பிளே ஆஃப் வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ரிங்கு சிங், அஜிங்கே ரஹானே ஒரு சில பிளேயரை தவிர ஒரு ஹை லெவல் ப்ரைஸஸுக்கு ஒரு டீம் போச்சு ஒரு பிளேயருக்காக அப்படின்னா மற்ற பேட்டிங் பவுலிங் இடிக்கும். அந்த அந்த எப்படி சொல்கிறது அப்படின்னா பேட்டிங் பவுலிங் அந்த ஸ்ட்ராங் பிளேயர் வந்து கம்மியாகும் அப்படிங்கிறதுக்கு எல்எஸ்ஜி, கேகேஆர் ஒரு சில டீம் வந்து சொல்லலாம் எக்ஸாம்பிளாக வந்து போயிடுச்சு. மும்பை இந்தியன்ஸ் கடப்பார டீமு, கிட்டத்தட்ட ஐபிஎல் கேப்டன், இன்டர்நேஷ்னல் கேப்டன் சாண்ட்னர், ரோஹித் சர்மா, சூரியகுமார், ஹர்திக் பாண்டியா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இந்த மாதிரி ஒரு டீமை வச்சுட்டு பட் ஆனால் வந்து 8 மேட்ச்சில் 2 வின்னு 6 லாஸு. கடப்பார டீம் ரொம்ப கொஞ்சம் 2020க்கு அப்புறமே கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி தான் இருக்குது. -0.784 4 பாயிண்ட்டு. கிட்டத்தட்ட வரக்கூடிய 6 மேட்சும் 6 ஜெயிக்கணும். அப்படி 6 ஜெயிச்சா அவங்கள்ட்ட 16 பாயிண்ட் கிடைக்கும். டாப் 4க்கு தான் 3 and 4க்கு தான் சான்சஸ்ஸு. ரன் ரேட்டு -0.784 இருக்குது. இதுக்கப்புறம் அவங்களுக்கு வரக்கூடிய மேட்சஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே, எல்எஸ்ஜி, ஆர்சிபி, பஞ்சாப் கிங்ஸு, கேகேஆர், ஆர்ஆர். இதில் ஆர்சிபி, பிபிகேஎஸ் அந்த 2 மேட்சே தெரிஞ்சிடும் நமக்கு. இதுக்கப்புறம் கேகேஆர், ஆர்ஆர், எல்எஸ்ஜி பார்த்தாலுமே இட்ஸ் ஓகே அப்படின்னாலுமே இந்த வாட்டி வரத்துக்கு ஒரு சான்சஸ் தான் 1% நான் கொடுப்பேன் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த அளவுக்கு. நெக்ஸ்ட் சீசன் வந்து பார்க்கலாம் மும்பை இந்தியன்ஸ் கடப்பார டீமை பற்றி. சூப்பர் ஜாயின்ஸ் நான் சொன்னோடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சய் தான் வருவார். நான் டீம் பிரீத்தி சிந்தா பஞ்சாப் மைண்டில் வருவாங்க. எஸ்ஆர்ஹெச்னா காவியா மாறன். ஆனால் எல்எஸ்ஜின்னு ஆரம்பித்தாலே எனக்கு சஞ்சய் கோயங்க தான் ஞாபகத்தில் நிறைய யோசிப்பீங்க. அவர் டீம்ல நிறைய பிரைஸ் அமௌண்ட் எடுக்கிறாரு, நிறைய நிறைய டீம். ஆனால் ஒரு பெரிய தப்பு என்னன்னா ஒரு பெரிய பிளேயர்னு இருக்காரு. கிட்டத்தட்ட 50 கோடி 2 பிளேயருக்காக அவர் வந்து பண்ணியிருக்காரு. நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பண்ட். அந்த 50 கோடியில் நீங்கள் 10 கோடி அப்படின்னு நீங்கள் பிரித்தாலே ஒரு 5 பிளேயர் நல்ல பிராண்டான பிளேயர் எடுக்கலாம். அதை கொஞ்சம் எல்எஸ்ஜி உரிமையாளரும் சரி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா பாயிண்ட்ஸ் டேபிள் 8 மேட்ச்சில் 2 6 லாஸு, ரன் ரேட்டு -1.106 4 பாயிண்ட்டு. வரக்கூடிய 6 மேட்ச் இருக்குது, 6லையும் ஜெயிக்கணும். ரொம்ப கஷ்டம்தான் எல்எஸ்ஜியும் சரி மும்பையும் சரி. எம்ஐயோட ஒரு மேட்ச் இருக்குது, ஆர்சிபியோட ஒன்று, சிஎஸ்கேவோட பேக் டு பேக் 2 மேட்ச். ஒரு மேட்ச் முடிஞ்சு அடுத்த மேட்ச் 10ஆம் தேதி ஒன்று, 5ஆம் தேதி. ஆர்ஆரோட ஒன்று, பஞ்சாப் கிங்ஸோட ஒன்று. வாய்ப்பு ரொம்ப கம்மி. எல்லா மேட்சும் ஜெயிச்சா 3 and 4 வாய்ப்பு இருக்குது. இதுக்கு 1% சான்ஸ் கொடுப்பேன் எல்எஸ்ஜியை பொறுத்தளவுக்கும். கிட்டத்தட்ட 10 டீமுக்குமே இப்போ இருக்கக்கூடிய நான் வீடியோ மேக் பண்ணுறதுலேருந்து வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லா மேட்சும் ஜெயிக்கணும். யாராருன்னா எல்எஸ்ஜி, எம்ஐ, கேகேஆர், ஆல்மோஸ்ட் சிஎஸ்கே, டிசி இவங்க எல்லாருமே எல்லா மேட்சும் ஜெயிச்சா பிளே ஆஃப் வாய்ப்பு இருக்குது. டாப் 2க்கு நான் சொன்ன அந்த ஜிடிலேருந்து பஞ்சாப் கிங்ஸ், ஆர்சிபி, எஸ்ஆர்ஹெச், ஆர்ஆர் இவங்க எல்லாருக்குமே டாப் 2க்கு மேக்ஸிமம் ஒரு 50% சான்சஸ் கொடுக்கலாம். பிபிகேஸ் அண்ட் ஆர்சிபிக்கு 100% கொடுக்கலாம். ஏன்னா இந்த 2 டீமும் சரி கண்டிப்பாக அந்த காம்பினேஷன் கரெக்டாக இருக்குது. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கள். எந்த டீம் பிளே ஆஃப் வரும் அப்படிங்கிறத. நெக்ஸ்ட் வீடியோவில் அரசியலில் அந்த எக்ஸ்பிட் போல் வந்து நிறைய அந்த தேர்தல் முடிவு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி ஒவ்வொரு மாநிலமாக வந்து நாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.